श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदियन्द्रपवनं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नारयागुणमध्यमाम् अष्टदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कर्कटे पूर्वफल्गुन्यां जुडतीकारणोद्भवां कान्ते विश्वम्बरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं योदाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणाम्बरे भोगमादिराजाय सुपर्णाय नमो नमः रामानुजपदाम्बोज संस्कृतं गुणवारितं व्यापारमुनिं वन्दे वेदान्तपनिष्ठितं श्रीदोषितान्वयसुधाम्बुधि पूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्य पदभङ्गजभृङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं पदभाब्दबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयामि சிறமாக இன்னைக்கு ஒரு விசேஷமான சம்பவம். காத்தால ஒரு அன்பர் வந்துட்டு சுவாமி நேற்று நீங்கள் சொன்னதை கேட்டேன், ரொம்ப விசேஷமாக இருந்தது. வேதம் வந்து சமுத்திரம் அப்படின்னு சொன்னேன். வேதம் அனைத்திற்கு வைத்தாலும் சுவாதேசப்படி கேட்டுட்டார். எல்லா வேதத்துக்கும் அந்த தமிழில் இப்போ வாட்டை எப்படி சாமி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். ஆஹா, ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கு. நீ கேட்டது வந்து இதில் சரியான கேள்வி. என்ன கேட்டு நீங்கள் வந்து பெரிய இன்ஜினியரிங் படித்தவர், பெரிய ஒரு கம்பெனியில் டைரக்டாக இருக்கு. ரொம்ப என்ன கேள்வி கேட்டுங்க. என்ன ராசி என்ன கேள்வி கேட்கு, ரொம்ப பொதுவாக என்ன கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தது உடனே ஒரு மாத்திரை சாப்பிடல என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னார், ஹார்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது, வீக்காக இருக்குது, கொஞ்சம் டாக்டர் வந்து நிச்சயம் வந்து 2 பழம் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கார். அதனால இதை வாங்கி வச்சு அப்படி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்படியா கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு. உடனே இந்த மாத்திரை கையில் கொடுத்தேன். டப்பா கொடுத்து பாருங்க அப்படின்னு. உடனே பார்த்தேன். பார்த்துட்டு உடனே என்ன சார் நீங்கள் இவ்வளோ படித்தவங்களே டாக்டர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு. என்ன சார் என்ன அப்படின்னு. உடனே என்ன சார் மாத்திரை வந்து இப்போ டப்பாவில் போட்டிருக்கு, 16 வகையான ஒரு மூலிகைலேருந்து எடுத்து நட்சத்திரத்து மாத்திரை பண்ணதா அதில் போட்டிருக்கு. நீங்கள் சாப்பிட்டு இத்தூண்டு மாத்திரை அதில் எப்படி 16 வகையை சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு உடனே அவர் சுதாரிச்சுட்டார். உடனே எழுந்து சாப்பிட்டாம செவிச்சார். சுவாமி என்ன கரெக்டான பதில் சொல்லிட்டு, இத்தனை நாள நான் படித்ததெல்லாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோடு இருக்குது. முழுமையான படிப்பு என் வயதில் இன்னைக்கு தான் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கேன். 30 வாட்டில் 3 வளர்ச்சி சேர்த்து கொள்ளலாம். இந்த அளவுக்கு வெற்றிடமானது. 3 மாத்திரை 16 ஒரே மூலிகை சேர்த்துட்டா அப்படின்னா ரூபாயில் எவ்வளோ சேர்க்கலாம்? ஆஹா, இங்கேதான் குருநாதர் அப்படி சம்பாதம் பண்ணாதெல்லாம் வந்து இந்த குருவுடைய காணிக்கையாக நான் கொடுக்குறேன், வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனேன். ஒரு விசேஷமாக இருந்தது. பிற்பாலுடைய மேற்கொண்டு விஷயத்தை சொல்ல போகிறோம். திங்கள் மதுரை தனநாளாள் மார்கழி மாதம் அப்படின்னா எம்பெருமான் தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்க, மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன். மார்கழி மாதம்னாலே எம்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான மாதம். மதுரையில் இந்த அதாவது பௌர்ணமியுடைய முடிவு வச்சுக்கலாம், ஆத்ம ஞானம் அதனுடைய இதுவும் வச்சுக்கலாம். ரெண்டு எவ்வளோ கொடுத்து அந்த விசேஷமான நாளில் நான் வந்து வீராட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தத்துவ ஞானம், அதில் வீராட்டம். அதில் வந்து ஆண்டாளுங்க கோதுமையோ நீரழகி, அதாவது அதில் வந்து இந்த ஒரு நீராட கொடுத்து பாக்கிய வச்சோர் அது நீராடும். நேரழகியர் அல்ல
பண்புகளை உடையவர், பிரம்மஞானத்திற்கு உகந்தவர்கள். ஈரமலகும் ஆய்ப்பாடி செல்வத் திருவியல்கள், சிறந்த ஞானம் பெற வேண்டிய குழந்தைகள் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் சிறந்த ஆத்ம குணங்களை பெற்று குழந்தைகள் ஊர்வே குழந்துடன் நந்தகோபன் குமரன் வீராண்டகன் யசோத இளம் சிங்கம். நந்தகோபன் அப்படின்னாக்க நமக்கு வேண்டிய மாபெரும் உண்மைகளை எடுத்து காட்டி நம்மை ஆனந்திப்பவன், அதான் நந்தகோபன். தீயர்களிடம் காப்பாற்றுவதால் கோபன், நந்தகோபன் என்பது வேத வாக்கியம். சில காலங்களில் சிவஹிம்சை முக்கியமாக உள்ளதால் கொழுந்தொழிலன் எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமே அவர் இருக்கிறதுனால குமாரன் வீராண்டகன் யசோத இளம் சிங்கம். எம்பெருமானையே உபனிஷதங்கள் மிகவும் சந்தோஷமாக தெரிவிக்கின்றன. யச அப்படின்றது எம்பெருமானையும், தா என்பது வேத வாக்கியம். சில காலங்களில் சிவஹிம்சை முக்கியமாக உள்ளதால் கொழுந்தொழிலன் எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமே அவர் இருக்கிறதுனால குமாரன் வீராண்டகன் யசோத இளம் சிங்கம். எம்பெருமானையே உபனிஷதங்கள் மிகவும் சந்தோஷமாக தெரிவிக்கின்றன. யச அப்படின்றது எம்பெருமானையும், தா என்பது நமக்கு தெரிவிக்கும் உபனிஷதங்களையும் தெரிவிக்கின்றன. எம்பெருமான் இளம் சிங்கம் எப்படிதான் முக்கியமாய் கம்பீரமாய் இருக்கிறான். இளம் சிங்கம் அப்படின்னு கார்வேலிச்சங்கன். இப்படி காலகாலத்தில் மேகங்கள் எப்படி இருக்கும், நீலமேக சியாமலன்னு சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் சங்கன். கம்மன் எப்படி இருக்கு, செந்தாமரை கண்ணன், செந்தாமரை போல கண்ண உடையவன். அவன் யார், எம்பெருமான். சர்வேஸ்வரன் எம்பெருமான். அவன் யாரு, அதிர்மதியம் போல் முகத்தான். அதிர் அப்படின்னாக்க அடியாருக்கு அது போல இதுவாக இருக்கக்கூடியவன். மதியம் உள்ளாதார்க்கு மதியம் போல் இருக்கக்கூடியவன். சித்தான் சுவாமி நம்பாழ்வார் பக்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் அப்படின்னு சுவாமி நம்பாழ்வார் தெரிவிக்கிறார். இல்லாதவர்களுக்கு இப்படி நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இருக்கிறோம், பெரியவாட்டு எப்படி இருக்கிற ஒன்று சரியா இல்லையா, அதே மாதிரி எம்பெருமான் எப்படி இருக்காங்க, நம்ம குழந்தைகிட்ட எப்படி இருக்காங்க, விளையாடாம கூட விளையாடாம பாட்டுக்கு என்ன சொன்னா கேட்கறான், வந்துடுனா ரெண்டுமே எல்லாத்தையும் செய்யறான். அப்ப அவன் யாரு, பக்துடை அடியவர் கேளியவன். இப்படி எம்பெருமான் உள்ளவன். அவன் யாரு, நாராயணனே நமக்கே வரை தருவான். யாரு, அந்த பிரவிஷ்டா ஜனானாகும் சர்வாத்மா. அவன் எங்க இருக்கான், எல்லா உயிரிலும் இருக்கான், இல்லாத இடமே இல்லை. எல்லாத்தையும் இருக்காரு. அவனுக்கு பொருளாதார பேர் வந்தா, இப்ப கெட்டவை யார் வந்தா அப்படின்னு நல்லவெல்லாம் இருக்காளே, இப்ப மாறி மாறி இருக்காளே, எப்படி அதான் எல்லா உயிரிலும் இருக்கானே அப்படின்னாங்க. எம்பெருமான் இருக்கான மட்டும் நாம் அதை சரியா உபயோகப்படுத்துறது.
என்ன பெரியவா சொல்லுவா, கெட்டதை சொன்னால் கெட்டது உடனே மனசில் பதிஞ்சிடும், நல்லது சொன்னால் ரொம்ப நாடாக பதிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க வேற கெட்டது சொன்னால் உடனே அது மனசில் பதிஞ்சிடும், நல்லது சொன்னால் டக்குனு பதிய மாட்டேங்குது. அதுதான் இதனால தான் நமக்கு பொதுவாக பெரியா சொல்லிட்டா நல்லதை நம்ம மனதில் பதிஞ்சுக்கணும், கெட்டதெல்லாம் எழுதிடணும். ஆனால் நமக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். அதனால நமக்கு பதிய மாட்டேங்க, மனசில் பதிய மாட்டேங்க. கெட்டதை கேட்ட உடனே அது பதிஞ்சிடும், நல்லது சொன்னால் அது டக்குனு இதுவாக இல்லை, சரியா பதிய மாட்டேங்க. காரணம் அஜ்ஞானம். அப்படிப்பட்ட காரணத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பகவத் பக்தி, அனன்யா சிந்தனம் குருமா, எம்பெருமாட்டியார் பக்தியா இருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு விசேஷமான ஒன்று. வேற சிந்தனை இல்லாமல் நம்ம எம்பெருமான் இருக்கணும். இவன் யாரு? நாராயணனே நமக்கே வரை தருவான். நாராயணன் சர்வேஸ்வரனான நாராயணன் அவன் யாரு? நமக்கே. அப்படின்னா என்ன? நமக்கு எல்லாருக்கும் வரை தருவான், கொடுக்கக்கூடியவன் அவனே. வேற யாராலையும் அவன் கொடுக்க முடியாது. பாக்கி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் அப்பப்போ பறந்து போடும். அவன் கொடுத்துதான் சிரமாக தான் இருக்கும். அவன் யாரு? நாராயணன். வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயும் இதை சொன்னது எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் என்ன அப்படின்னாக்க அது சொன்னதெல்லாம் ஒன்றும் புரியல. பரதத்துவ நிர்ணயம் அப்படின்னு இது பேர். எல்லாம் எம்பெருமான். உடனே ஒன்று சொன்னாலும் என்ன புரிஞ்ச தெரியாத மாதிரி இருக்கிறனால முதல் பாட்டே தெரிவிக்க வந்தான். அவன் திருவடியை எனக்கு நடந்து போகும். ஒரு எல்லா காரியங்களும் நடக்கும். ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னாக்க ஸ்ரீவன் நாராயணன் எம்பெருமான் நாராயணனே நமக்கு வரை தருவான். வந்தான் ஸ்ரீவன் நாராயணன். நம்ம வேற சிந்தனை இல்லாமல் எம்பெருமானிடம் நாம் சரண் புகுந்தால் நம்ம கஷ்டங்களை போக்கி நமக்கு நல்லதே செய்வான். அவனால முடியும். அதனால எல்லாரும் எம்பெருமான் சிவன் நாராயணன்கிட்ட சரண் புகுந்து மார்கழி மாதம் பிறந்திருக்கு. எல்லாரும் மார்கழி திங்கள் நிச்சயம் 30 வாசங்களை சேவித்து எம்பெருமானை சரண் புக வேணும் என்று கொண்டு எல்லோரும் சகல சௌபாகியங்களையும் அடைய வேணுமாய் ஸ்ரீ கோதாநாயிகா பக்திராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுந்தலை விந்துவோர் விடபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத் குற்றுச்சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.